ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை சுற்றி இருக்கும் சிலர் உன்னை தவறாக பேசுகிறார்கள். குணம் இல்லாதவள், இவள் சொந்தக்காரரை சேர்த்து கொள்ள மாட்டாள். இவள் தனிமையில் அவள் குடும்பம், அவளுடைய வீடு, அவளுடைய சொத்து என்று சுயநலமாக வாழ்பவள். இது மாதிரி குடும்பத்தில் இருக்கும் ஆணை அவருடைய குடும்பத்தில் பேச விட மாட்டாள். இவளும் போய் சேர மாட்டாள். இவள் எல்லோருக்கும் துரோகம் செய்வாள். பணத்துக்கு ஆசைப்படுபவள். இவளுக்கு பணத்தான் முக்கியம், மனிதர்கள் முக்கியம் அல்ல. இவள் எல்லோரிடமும் சண்டை போடுவாள். இப்படி எல்லாரும், உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சிச்சா? உன்னை பத்தி ஒவ்வொரு விஷயம், ஒரு ஆள் ஒவ்வொரு கேரக்டர் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. யாருமே நீ நல்லவ, நீ அற்புதமானவ, தெய்வத்தை வழங்குற, நீ ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவ, எனக்கு நல்லது செஞ்சிருக்கா, என்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கா, என் பிள்ளைக்காக போய் தெய்வத்துக்கிட்ட நின்று அந்த உயிரை காப்பாத்துன்னு கேட்டிருக்கா அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. அதாவது எதெல்லாம் சொல்லலையோ அதுதான் உன்னுடைய குணம். எதெல்லாம் சொல்றாங்களோ அது உன் குணமே இல்லை. அதாவது நீ தப்பானவ, நீ சொந்தக்காரங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறது தப்பானது. ஆனா நீ சொந்தக்காரங்களை சேர்த்துக்கிறதுக்காக இருக்க, நீ நல்ல பிள்ளை, ஒரு நல்ல குழந்தை அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. அதுதான் சரியானது. புரியுதா? உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்யறோ அதை செய்யலன்றுவாங்க, நீ எது செய்யறியோ அதை செய்யலன்றுவாங்க, செய்யாத செஞ்சா அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டுறதுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க தப்பான ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு. அதுவே நல்ல விதமாக எனக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தா சொல்ல மாட்டாங்க. ஏன் உன் வீட்டிலையே பாரு, நீ நல்லா மனசுக்கு திருப்தியாக சாப்பாடு செஞ்சு கொடுப்ப, அப்போது இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ வலிக்கும். அதே மாதிரி தான் உன்னை நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. உனக்கு தெரிஞ்சு பல பேர் பேசுகிறாங்க அப்படின்னா தெரியாமல் பல பேர் பேசுகிறாங்க. ஆக மொத்தம் உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே நரிதான். எப்போ உனக்கு பின்னாடி குழி பறிக்கலாம், உன்னை எப்போ அசிங்கப்படுத்தலாம், உன்னை எப்போ வந்து கஷ்டப்படுத்தலாம் இப்படி நினைக்கிறவங்க. ஆனால் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு, எல்லாருக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு. எல்லாரையும் தெய்வம் பார்க்குது. நீ செய்யறதையும் தப்பையும் பார்க்குது, மற்றவங்க செய்யற தப்பையும் பார்க்குது, நீ பேசுறதையும் பார்க்குது, மற்றவங்க பேசுறதையும் தெய்வம் பார்க்குது இல்லை. அந்த தெய்வம் உனக்கான நல்லதையும் மற்றவங்க பேசின பேச்சுக்கு, தவறான பேசுன பேச்சுக்கான தண்டனையும் கொடுக்கும். என்னைக்குமே ஒருத்தன் பேசுறான் அப்படிங்கிறதுக்காக அதுதான் நீ அப்படின்னு ஆயிட மாட்டேன். புரிஞ்சிச்சா? ஐயோ என்ன இப்படி பேசிட்டான் நீ அப்படி ஆயிட மாட்ட. அவனுடைய கெட்ட புத்தி, கெட்ட சிந்தனை அப்படி பேச வைக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு கோவில் யானை இருக்கு. அந்த யானை போய் குளத்துல போய் நல்லா குளிச்சுட்டு பட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல வந்துட்டு இருக்கு. அப்போ ரெண்டு பண்ணி என்ன பண்ணிட்டு சேத்துல உருண்டு பிறண்டு அதுவும் நடக்குது. நடந்து ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது கோயில் யானை என்ன பண்ணுது, ஓரமா ஒதுங்கி நிற்கிது. ஒதுங்கி நிற்கும் போது பண்ணி ஒன்று சொல்லுது, பத்தியா எவ்வளோ பயப்படுறான் பத்தியா, யானை பார்க்க தான் அப்படி ஆனால் பயப்படுறான் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு நேராக போய் யானைக்கிட்ட போயிட்டு, எங்களெல்லாம் பார்த்து நீ பயப்படுற பத்தியா, நீலாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது, நீலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த யானை சொல்லுது, நான் மிதித்தேன் அப்படின்னா நீங்கள் சக்கையாக போடுவீங்க, நான் குளிச்சுட்டு போகிறேன், நீங்கள் போடுற சேரி என் மேலே ஒட்டிடுங்கிறதுனால தான் ஒதுங்கி போகிறேன், நீங்கள் நேராக போங்க அப்படின்னு சொல்லுது. அது என்னத்துக்கு சொல்லுது, என்ன விஷயம் இது நான் சொல்ல வரேன். ரோட்டில் போகிற 1000 பேர் அசிங்கமாக பேசுவான், அசிங்கமானவன், அவன் பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காக நீ அதை ஆயிட மாட்டேன். ஓரமாக ஒதுங்கு. அவனோட அசிங்கம் உன் மேலே பற்றக்கூடாதுன்னு ஓரமாக ஒதுங்கிப்போ. ஆனால் அவன்கிட்ட அதுக்கு அசிங்கம் அவன்கிட்ட தான் இருக்கும். புரிஞ்சுதா? அவன் அசிங்கமாக பேசுகிறானேங்கிறதுனால உன் வாழ்க்கை அப்படி அசிங்கமாக ஆயிடாது. இதுதான் உண்மை. நீ ஒதுங்கி இருக்க உன் தரம் உயரும், உன் மதிப்பு உயரும். ஒரு 4 நாள் பேசுவான், 4 வருஷம் பேசுகிறானே வச்சுக்கோ, 4 வருஷம் பேசுவான். அதுக்கு பிறகு உன்னை பற்றி பேச என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நீ வாழ்கிற, சாப்பிட்ற, வேலைக்கு போகிற, உன் குடும்பத்தை பார்க்குற, இதுதானே பண்ணுற. தப்பாக எதுவுமே நீ பண்ண போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும்? பயப்பட்டதெல்லாம் போதும், கவலைப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலே உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது.
உனக்குன்னு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அதை நான் தரேன். அதுக்கு தகுந்தாப்புல நீ வாழு. உன்னுடைய ஆசை, உன்னுடைய கனவு, நீ எப்படி எப்படியெல்லாம் வாழணும் அப்படியெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்கல, அதெல்லாம் நடக்கும். அதுக்கு மத்தியில இந்த மாதிரியான ஜென்மங்கள், அதாவது தப்பு தப்பா பேசுற ஜென்மங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்பயுமே அழுதுகிட்டே இருக்காது. நீ அழுவ அழுவ அவங்களுக்கு சந்தோஷம். கஷ்டமான சூழ்நிலையே இருக்கட்டும், கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலுமே நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். உங்க எதிரிக்கு நேரா அழுத அப்படின்னா அது அவங்களுக்கு நீ கொடுக்குற பரிசா இருக்கும். அது நீ அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பரிசா இருக்கும். அதனால அவங்களுக்கு நீ பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு மத்தியில உன்னை தலை குனிய வைக்கணும், இவனுக்கு மத்தியில இவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நினைச்சாங்களோ எல்லாருக்கு மத்தியிலையும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை குப்பை அப்படின்னு சொல்றாங்கிறதுக்காக நீ குப்பையாயிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ அழுக்கு அப்படிங்கிறதுனால அழுக்காயிட மாட்டேன். உன் மனசுல எப்பேற்பட்ட காயம் இருக்கு, எப்பேற்பட்ட வலி வேதனையெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு அப்பாவா எனக்கு தெரியும். மற்றவன் பேசுறாங்கிறதுக்காக எதையும் நினைச்சு கவலைப்படாத. சீரும் சிறப்புமா உன்னை வாழ வச்சு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரணமும் எதையும் நினைச்சு அளவே தேவையில்லை. புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லாம் உனக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாமே அற்புதமாக தான் நடக்குது. நம்முடைய தெய்வம், நம்முடைய குலதெய்வம், நம்முடைய சாயி எல்லாமே நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. தோல்வி அடைய நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ தோல்வி அடையும் போது தான் யார் யார் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற. அது வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிச்சா இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படிப்பட்டவங்க தானே தெரிஞ்சிச்சா? தெரியலை. காரணம் என்ன? எல்லாரும் நடித்தாங்க. உங்ககிட்ட பணமோ எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது தான் அவங்களுடைய குணம் தெரிஞ்சுது. புரிஞ்சு நடந்துக்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நடந்துக்க. காலம் முழுக்க எல்லாரும் உனக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லது செய்கிறாங்களா அப்படிங்கிறத நீ தான் யோசிக்கணும். துரோகம் செய்கிறதுக்கு இங்கே ஆள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நல்லதை சொல்ல இங்கே ஆள் இல்லை. உன்னை பற்றி அவதூறாக பேச இங்கே ஆள் இருக்காங்க, ஆனால் நல்லா பேச இங்கே ஆள் இருக்காங்களா? யோசிச்சுக்க. நீ நல்லவ, ஆனால் மற்றவங்க உன்னை பற்றி நல்லா பேசுகிறாங்கங்கிறது கிடையாது. எல்லாம் நான் இருப்பேன். இன்னைக்குன்னு இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்திலையும் துன்பத்திலையும் எல்லா விஷயத்திலையும் என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் என்றைக்கும் உன் கூட இருக்கும். நீ பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் விட எனக்காக என் அப்பா இருக்காரு, எனக்காக நல்லது செய்ய என் அப்பா இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வா. நிச்சயமாக நல்லதே நடக்கும். காலம் முழுக்க நான் இருப்பேன். ஒவ்வொரு நேரமும் உனக்காக ஒவ்வொன்றையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு உன்னை வாழ வச்சுக்கிட்டு நான் இருப்பேன். அதனால் மற்றவங்க உன்னை குப்பைங்கிறதுனால நீ குப்பை ஆகிட மாட்டேன். அந்த ஒரு மனசில் உள்ள குழப்பத்தை எடுத்துட்டு சந்தோஷமாக இரு. நான் இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்கும் உன் கூட இருப்பேன். புரிஞ்சுதா? சந்தோஷம் மட்டுமே போதும். சகல ஐஸ்வர்யங்களோடு இருந்தாலே போதும். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.